ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது கடந்த ஆண்டு அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் புதைந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வர இருக்கும் நிலையில் பாகிஸ்தான் முன்னிலையில் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தை ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. அணு ஆயுத தயாரிப்புக்கு உதவும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் ஒப்படைத்தால் அது இப்பிராந்தியத்தில் பெரும் அமைதியை ஏற்படுத்தும். ஒருவேளை பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் போர் மீண்டும் தொடங்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானுடனான போர் மிகவும் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் அது மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். லாஸ் வேகாஸில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் பேசிய அவர் இப்பிராந்தியத்தில் கச்சா எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படுவதை குறிப்பிட்டார். எங்கள் போர் கப்பல்களை கண்டு பிரம்மாண்ட டேங்கர் கப்பல்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றன, எங்களை நெருங்கக்கூட அவை அஞ்சுகின்றன என ட்ரம்ப் தனது பாணியில் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார்.